காற்றுடன் கனமழை பெய்ததால் 800க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். கிருஷ்ணராயபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கரில் வாழை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். அறுவடைக்கு தயாரான நிலையில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் கனமழை பெய்ததால் பிச்சம்பட்டியில் 800க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் வாழைத்தார்கள் சேதமடைந்து விட்டதாக கவலை தெரிவித்த விவசாயிகள் விடிய அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டிற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீரிப்பட்டி பகுதியில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீர்த்தேக்க தொட்டியில் நீரேற்றுவதற்கு பலமுறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு வெறும் வெற்று விளம்பரங்களுக்காக திட்டங்களை செயல்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் AITUC சார்பில் முதல்வருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அடங்கிய பகுதியை நகல் எடுத்து முதல்வருக்கும் நகர்ப்புறத்துறை அமைச்சருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது திமுக அரசு அனைத்து தரப்பினரையும் வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்ட குடிநீர் வீணாக்கி வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். பேரையூர் ரோட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்ட தண்ணீர் வெளியேறி கால்வாயில் ஆறு போல் ஓடி வரும் நிலையில் உடைப்பை சரி செய்யாமல் நகராட்சி பணியாளர்கள் அலட்சியமாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற போதும் நிர்வாக திறனற்ற விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீசிய சூறைக்காற்றில் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. கத்திரிப்பட்டி சேலத்தான் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் சின்ன பையன். விவசாயியான இவரது தோட்டத்தில் நேந்திரம் வாழை விவசாயம் செய்து வந்தார். இந்நிலையில் இப்பகுதியில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையில் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் புதிய வாகன பதிவு சான்று கிடைக்காததால் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பொதுமக்கள் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் தற்போது வரை 2000க்கும் மேற்பட்டவர்கள் புதிய வாகனத்தை பதிவு செய்தும் ஸ்மார்ட் கார்டு பெற முடியாமல் காத்திருக்கின்றனர். ஸ்மார்ட் கார்டு போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும் நிக் எனப்படும் தேசிய இணையவழி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாகன பதிவு ஸ்மார்ட் கார்டு வழங்க முடியாத நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது.